இந்த படத்தோட மையமே அதுதான். நீங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க மொழி பேசுங்க, இனம் பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேறுபாடே கிடையாது. 100 ரூபா தான் இருக்கு. வாய்த்திறமை வந்து காப்பிலையா எல்லாம் சொல்லிட்டு போ குடிங்க போங்க நேரமாச்சு குடிக்கிறதுக்கா. அதை ஒரு அரசியலாக்கி அவன் அங்கே இங்க வரான், ஓட்டு போட்டு அவன் அங்கே இந்த வண்டி லாரி அனுப்பிச்சு விடுறாங்க எல்லாம் கதை பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. யதார்த்தம் அது இல்ல. யதார்த்தத்துல யாரா இருந்தாலும் யாது முறை யாவரும் கிளியர் தான். அதை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நம்ம அப்படிதான் இருக்கும். அதுதான் உண்மைங்கிறத காட்டுற படமா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வளமான இடத்தை நோக்கி வளமில்லாத பகுதியிலிருந்து மக்கள் நகர்வார்கள். இதுதான் நியதி. அப்படித்தான் நம்ம வேற வேற நாடுகளுக்கு போனது. அந்த காலத்துல நீங்க மனிதன் நாடோடி தாங்க. அவன் வேலை வாய்ப்புக்காகவோ பிழைப்புக்காகவோ வணிகத்துக்காகவோ அவன் நகர்த்துட்டே தான். நீங்க இதை கட்டுப்படுத்தவே முடியாது. அவனுக்கு பாஷையும் தெரியாது, நம்ம ஆட்கள் ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அவன் நம்ம ஊர்ல உட்கார்ந்துட்டு அவன் நம்ம கிட்ட ரூடா பேசுறான். அவன் அடிங்களேன் ஏத்து பேசிப்பான். அங்க பேசலாம் தாணி கிடையாது உங்களுக்கு. பாவப்பண்ண கேட்க நாதி இல்லாத இருக்கும் பாருங்க, அவனை போய் அடிக்கிறது. வணக்கம் விஷன். வணக்கம். ரயில் படம் பற்றி பேச போகிறோம். வடக்கன்கிற பேரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் ஒன்று வந்தப்பவே கொஞ்சம் சர்ச்சைகள் வந்துச்சு. வடக்கன்கிற டைட்டிலும் சரி, அந்த டீசரில் இருந்த விஷயங்களும் கொஞ்சம் ஹேட்ரேட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரயில்ங்கிற பேரில் மாற்றினாங்க. சென்சார் போர்டில் அந்த டைட்டில் அலோவ் பண்ணலை அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் அந்த ட்ரெயிலுமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி படம் பார்த்தாச்சு. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? முதல்ல நம்ம இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு பட்ஜெட் லிமிடேஷன் மெயினாக இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ணணும். அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் லொக்கேஷன், டெக்னீஷியன், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே இப்படி இருக்கிறது இப்படி சுருங்கி வந்துட்டே இருக்கணும்னு இருக்கும்போது இல்லையா. அப்போ நான் பொதுவாகவே சின்ன படங்களை எப்படி ரிசீவ் பண்ணிப்பேன்னா, மேக்கிங்கில் ஒரு குற்றம் குறைகள் இருக்கலாம், படத்தில் கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் ஓவராலாக கண்டென்ட்டும் அது சொல்ல வந்த விஷயமும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தாலே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவின்னு தான் நினைப்பேன். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு படம், இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவில் அவங்க ஒரு படம் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் ஒன்று கொடுத்துட்டாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட், ஒரு நல்ல படமாக பார்க்கணும். அப்படி தான் நம்ம ஒரு நொடி பற்றி பேசியிருக்கோம். ஒரு கோடி ரூபாய் கூட இல்லை, 50-60 லட்சம் ரூபாயில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதனால தான் எனக்குமே அந்த படம் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை ரயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எடுத்த ஸ்டோரி, அதுவும் இன்னைய தேதியில் இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியம். நான் ஆக்சுவலி பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த கேங் எல்லாமே கொஞ்சம் சீமான் ஆதரவாளர்களாச்சு இவங்க எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. எனக்கு டைரக்டர் சொல்லல, க்ரூவில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறேன். சீமான் ஆதரவாளராச்சு, இவர்கிட்டேருந்து எப்படி படம் வரும், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக படம் வந்துருமே அப்படிங்கிற மாதிரிலாம் வர நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அட்டெம்ப்டை கொடுத்ததுக்கு அவசியமான ஒரு படமாக இருந்த வகையில் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ கண்டென்ட்டாக ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு? ஆக்சுவலி கேமரா ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நம்ம தேனீஸ்வர் அவர் அந்த ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். ஒரு இந்த மாதிரியான ஒரு சின்ன படத்தை ஒரு ஃபீல் குட் மூவியா அல்லது ஒரு பொய்டிக்கான ஒரு ஃபீலோட கொண்டு காட்டுறதுக்கு அவர் ரொம்ப உதவுறார் இல்லையா. மேற்கு தொடர்ச்சி மலை அவரோட மேற்கு தொடர்ச்சி மலை ஆகட்டும், அப்புறம் நண்பகல் நேரத்து மயக்கம், இது மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள கொண்டு விட்டோம்னா இது ஆக்சுவலி என்னன்னா முழுமையான ஒரு கிராமமும் காட்டல, ஒரு நகரமும் கிராமமும் மிக்ஸ் ஆன ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க, தேனி தான். பட் அந்த ஏரியாவை அவர் ரொம்ப அழகாக காமிச்சிருவார். நல்ல ஷார்ட்ஸு, நல்ல ஃப்ரேம்ஸு, அது மாதிரி கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மெயினாக மியூசிக் எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அது இன்னும் நம்மளை பெருசாக கனெக்ட் பண்ணதுக்கான காரணம் அது இன்னும் ஒரு பொய்டிக்கான அந்த பெயினை கூட ஒரு பொய்டிக்காக அதை நம்ம கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் ராஜா சார் இருந்தது தான். ஸோ இங்கே அப்படியான ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறதுனால அது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எனக்கு ஒரு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்ககிட்டே சொன்னேன், மியூசிக் பெருசாக கனெக்ட் ஆகலை, ஏதோ வாசிக்கணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல வாசித்து தள்ள மாதிரி இருக்குன்னு ஃபீல். ஏன்னா முதல் படம் மியூசிக் டைரக்டர் ஜனனி அவங்க பேர். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு 3 பாடல்கள் இருக்குது. 3 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு அவங்களே பாடியிருக்காங்க. 3 பாடல்களும் நல்லா இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஒரு மாதிரி நினச்சோம், பாட்டுலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க பாடல்கள். எப்போவுமே அது ஒரு கஷ்டம் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். சாங்ஸ் நீங்கள் டியூனு, இசை அறிவு, நாலேஜ் எல்லாம் வச்சு எடுத்து பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் முதல் படம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி அதான் அதுவுமே ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனில் வர்றது தான், அந்த டிசிஷனில் வர்றது தான். பட் ஒரு பெண் இசையமைப்பாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பும் கொடுத்து ஒரு ஃப்ரீடமும் கொடுத்து அவங்க நினச்ச விஷயத்தை, அவங்களால முடிஞ்ச விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். 3வது வசனங்கள். அவர் யார், ரமேஷ் வைத்தியாவா அவர் நடிச்சிருக்கிறார் வேற.
அவர் பேசுற வசனங்கள் எல்லாமே அந்த ஒரு நம்ம ஊர்ல எல்லா அதாவது எதுக்குமே உருப்படி கிடையாது. எந்த வேலை வெட்டிக்கு போகாம ஆனா ஒரு தினாவட்டிலே அப்படி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது இப்ப நின்று அடிச்சேன்னா ஒரு 50 பேரை தனியா நின்று சூப்பர் ஸ்டார் மாதிரி 50 பேரை தனியா அடிச்சிருவங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஓங்கி ஒரு அடி அடிச்சா கீழே விழுந்துரும். அதுதான் அவன் ரேஞ்சா இருக்கும். ஆனா அவ்வளவு பேசுவாங்கிறதுல அதுல ஒரு பயங்கரமான தினாவட்டு இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். அதை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தார் அவரோட வசனங்கள். எனக்கு அந்த போர்ஷன், அவர் வரக்கூடிய போர்ஷன்ல இருந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோவோட மனைவியா வராங்க, அவங்க பேசக்கூடிய வசனங்கள். ஆக்சுவலி இன்னொரு நல்ல விஷயம் என்ன, வசனம்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. ரொம்ப நீட்டி முளைக்கி 1-2 சீன் காட்சிகளை தவிர ரொம்ப நீட்டி முளைக்கி பக்கம் பக்கமா வசனம் பேசுற இது இல்ல. அது ஆமா யதார்த்தமா இருந்தது. அது ஒரு வசனம் வந்து ஒரு நல்ல பிளஸ்ஸா ஸ்ட்ராங்கான ஒரு வசனங்களா இருந்தது. இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி பிளஸ்ஸான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் டைரக்ஷனாகவும் இந்த கதையை எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கப்புறம் கதையை வேற ஒரு தளத்தை நோக்கி பயணிக்கிறது இருக்கு. ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் அந்த ஐடியாவே அந்த கதை, ஒரு கதை ரெடி பண்ணாங்க, இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து முடியுதுங்கிற ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த கதை நல்லா இருந்தது. அந்த கதை ஓட்டம் நல்லா இருந்தது. அந்த ஐடியா, அந்த அப்ரோச்சும் பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டெட் ஸ்லோ மாதிரி தெரிஞ்சது. நம்ம ஸ்லோவான படங்கள் பார்க்குறோம், இப்போ நிறைய மலையாள படங்கள் பார்க்குறோம், வேற மொழிகள் படங்கள்லாம் பார்க்குறோம். அந்த ஸ்லோவான படங்களை பார்த்து பழகி இருக்க ஆட்கள் தான் நம்ம, இல்லையா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நம்ம திருப்பாச்சி, சிவகாசி, வீரம், விவேகம், வேதாளம் மட்டும் பார்த்துட்டு படம் பார்க்கல. அப்படிங்கிறனால நிறைய ஸ்லோவான படங்கள் பார்க்குறோம், வேற்று மொழிகள் படங்கள்லாம் பார்த்து வைக்கிறோம். தமிழ்லையுமே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்லோவான படம் தான், அதை எவ்வளோ என்கேஜிங்காக பண்ணது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு இது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கும்போது காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் நெளிய ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சரசரன்னு போகுது. செகண்ட் ஹாஃப்ல முதல் பாதி நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக இருந்தது. கடைசி பாதி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அது ஒரு ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தது. இந்த லென்த்தி ஃபீல் தான் வந்து, இந்த லென்த்தினா படம் ஓவரா 2 மணி நேரம் தான். அந்த ஸ்லோவான அந்த ஸ்க்ரீன் பிளேனால அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கிறது ஒரு படத்துக்கான ஒரு மைனஸாக எனக்கு தோணுச்சு. பட் ஒரு லிட்ரேச்சர் சைட்லேருந்து வந்தவர் அவர், அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப பொய்ட்டிக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக கமர்ஷியல் படத்துக்கு எகென்ஸ்டான ஒரு மென்டாலிட்டியாக இருப்பாங்க. பட் இவர் நிறைய கமர்ஷியல் படத்துலலாம் வசனங்கள் எழுதியிருக்காரு, இவரோட பங்களிப்பு இருக்குது. அதையும் தாண்டி அவர் இப்படி ஒரு படம் பண்ண நினச்சிருக்கிறாரு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. லீட் ரோல் பண்ணி இந்த குங்குமராஜ் இருக்கார்ல, ஒரு எலக்ட்ரீஷியன், ஒழுங்காக வேலைக்கு போயிட்டா நல்லா சம்பாதிக்கலாங்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்காது தான். ஆனால் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்காரு, கூட ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது. அவர் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு. ஆனால் சுற்றி இருக்க எல்லாரையுமே வெறுத்துக்கிட்டு இருக்காரு. யாரும் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, அவங்க எனக்கு இது செய்யலை, இவங்க எனக்கு இது செய்யலை, யாரும் சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க. அந்த கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிருந்தாங்கல்ல அந்த கேரக்டர். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை, இப்படி ஒரு கேரக்டரை ஹீரோவை வச்சு பெரிதாக படங்கள் வந்தது கிடையாது. கமர்ஷியல் படங்களில் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக, ஒரு மாதிரி இன்செக்யூராக சுற்றிட்டு இருக்கிற ஹீரோஸ் பார்த்துருக்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு முழுநீள கேரக்டராக அதை நம்ம பார்த்ததில்ல. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கரெக்டு. மொத்த பிரச்சனையும் அவன் தான் காரணமாக இருப்பான். அவன் மொத்த பிரச்சனையும் அவனே காரணம், அவன் தான் எல்லா பிரச்சனையும் உருவாக்குவான். எதுக்குமே நான் முன்னாடி சொன்ன எதுக்குமே உருப்படி இல்லாமல் இருப்பான். ஆனால் அவ்வளோ ஃபீலிங் இருப்பான், என்ன யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, என்ன மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், எப்படியா பண்ண முடியும், நீ செய்யக்கூடிய விஷயத்தில் மினிமம் ஒழுங்காக இருந்தால் எதாவது பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டர் ஒரு முழுநீள கதாபாத்திரமாக மாற்றினது, பொறுப்பே இல்லாமல் குடிச்சிட்டே தெரியல ஒரு கதாபாத்திரமாக மாற்றின அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம நார்த்லேருந்து ஒரு பையன் வராது, அவருக்கு நிஜமாவே காஷ்மீர்லேருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் கூட்டு வந்து அவரை நடிக்க வச்சிருக்காரு. அவரும் பெரிய குறை இல்லாமல் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த ஹீரோவோட மனைவியாக வரக்கூடிய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் ரொம்ப அவங்களுக்கு எல்லாருமே புதுமுகம் தானே இந்த படத்தில். ஆக்சுவலி ஸ்க்ரீன்ல நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க அப்பா வரக்கூடிய கேரக்டர், அப்புறம் அந்த நான் சொன்ன நம்ம ரமேஷ் வைத்தியா சார், இந்த மாதிரி குறைவான கதாபாத்திரங்கள் தான். அப்புறம் அந்த ஃபேமிலி, அந்த நார்த் இந்தியனோட ஃபேமிலிஸ் வராங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த மனைவி, அம்மா, அப்பா, எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பட்ஜெட் கம்மியான சின்ன படங்கள் என்னன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சம்பளம் கொடுத்து கூப்பிட முடியாதுங்கிறதுனால புதுசாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அமெச்சூராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். பட் இதில் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 85% ஓகே தான். சின்ன சின்ன குற்றங்குறைகள் இருந்திருக்கலாமே தாண்டி அதை நம்ம பெருசு அப்படி குற்றங்குறை ஒன்றும் தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவுமே எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு சின்ன பையன், குட்டி பையன் ஒருத்தன் வருவான் தெரியுமா, அது நல்லா இருந்தது அந்த கேட்டு பார்க்கறதுக்கு. அவன் டைலாகே கிடையாது, வருவா கொடுப்பான், என்ன சைக்கிள் பஞ்சரா கட்டியானே, ஆமாடா போடா சரிண்ணே அப்படின்னு போயிடுவாங்க. மொத்தம் 3 நாள் காட்சிகள் தான் வர்றான்.
அவன் எதுவும் தலையை நிமிந்தெல்லாம் பேசுறதே இல்லை, தலை குனிஞ்சு தான் பேசுறான். என்ன சொல்றாங்கன்னா, என்ன சைக்கிள் எட்டு பண்ண எப்படி போறது, டே போடா சரிண்ணே. அந்த கேரக்டர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெர்ஃபார்ம் பண்றதை தாண்டி அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஹீரோ கேரக்டர் பத்தி, ஹீரோட மனைவி கேரக்டர். அப்புறம் அந்த வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அதே வீட்டுக்குள்ள பாட்டி, காது கேட்காத பாட்டி, அந்த கேரக்டர் நீங்க பாருங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல உள்ள நபரா தான் இருப்பாங்க. எந்த ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறவங்க எந்த ஒரு சின்ன பிசிறு கூட தட்டல பாருங்க, அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீன்ல அவங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, என்ன குடிக்க கிளம்பலையா, போங்க போய் குடிங்க, நேரம் ஆச்சு போகாம இருக்கீங்க. ஆமா, யதார்த்தமான வசனங்கள் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு அந்த வீட்டில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டிலேயே ஒரு நார்த் இந்தியன் பையன் இருக்கிறான். அப்படிங்கும்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ஒன்று இருக்கு, அதை ரொம்ப அழகா வந்து இயக்குனர் உருவாக்கி இருக்கிறார். யாரோ எவரோ தான், ஆனா பக்கத்து வீட்டில் நம்ம ஏரியாவில் ஒரு பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லை ஒரு பையன் இருக்கு அப்படின்னா சொந்த பையன் மாதிரி பார்த்துப்பாங்க, ரொம்ப அக்கறையா இருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, வேலை ஏதாவது வேலை செய்யணும் அவனுக்கு தம்பி இதை வந்து செய்யடா அப்படிம்பாங்க, உரிமை ஒரு தம்பி மாதிரி பார்த்துப்பாங்க. ஒன்று இருக்குல்ல, இது ஒரு அற்புதமான விஷயம். இதுதான் ஆக்சுவலி அதுதான் நம்ம ஊரோட கல்ச்சர், தமிழ் மக்களோட கல்ச்சருங்கிறது அதுதான். மற்ற மாநிலங்களை நம்ம போய் பெருசாக ஸ்டே பண்ணதில்லை. அங்கே இருக்க மக்கள் எப்படி இந்த மாதிரி அண்டை வீட்டில் வந்து வசிக்கிறவங்கள ஓவராலாக நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல, பெங்களூர்ல போனால் நம்ம ஆட்கள் அடிக்கிறான், நீங்கள் மட்டும் அவனை வந்து கொண்டாடுறீங்க, நீங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இது ஓவரால் இமேஜ். பட் அங்கே போய் நம்ம ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாது அங்கே இருக்க மக்கள் எப்படி நம்மளை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ பக்கத்து மாநிலங்கள் எப்படி நமக்கு தெரியல எக்ஸாக்டா. பட் இந்த நம்ம ஊர், நமக்கு தெரிஞ்ச ஊர் படி நம்ம கல்ச்சர் எப்படி தான் இருக்கு. இப்போ நம்மளே ஊரில் இருக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் 4 பசங்க பேச்சுலர் பசங்க வந்து தங்கியிருந்தாங்கன்னா நம்ம வீட்டு பசங்க மாதிரியே பார்த்துப்பாங்க, நல்லது கெட்டதுக்கு கூடுவாங்க, ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, என்னடா சுத்திலே தெரியுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, ஒரு உரிமை எடுத்துப்பாங்க, பேசுவாங்க, தம்பி அக்கா தம்பி மாதிரி இருப்பாங்க. அந்த கல்ச்சர் அழகா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய நடக்கும், நம்ம அதை ரிவீல் பண்ண முடியாதுங்கிறனால அதை விட்டுறேன். ஸோ அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதுல ஒரு அழகான பாண்டிங் இருக்கும். ஏன்னா சொந்த தம்பி வந்து அனாமத்தை தெரியுவான், அவனை ஒன்றும் வேலையும் செய்ய மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத போது இந்த மாதிரி பசங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அது ஆக்சுவலி இந்த படத்தோட மையமே அதுதான் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி இந்த படம் பேச வந்த விஷயமே, நீங்க என்ன வேணா பேசிப்போங்க, நீங்க பொலிட்டிக்கல் என்ன வேணா பேசுங்க, இப்படி வேணா இருங்க, ஆனா எங்க ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, மக்களுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை. நீங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க மொழி பேசுங்க, இனம் பேசுங்க, என்ன வேணா பேசிட்டு போங்க, ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேறுபாடே கிடையாது அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. ஏன்னா அதுதானே முக்கியம் இன்னைக்கு சூழல்ல, அதுதான் முக்கியம். அப்படித்தான் நம்ம இருக்கோம், அப்படித்தான் நம்ம மக்கள் இருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு 4 பொலிட்டிஷியன்ஸ் பேசுறதோ இல்ல பொலிட்டிக்கல் அதை அணுகிற விஷயமோ எல்லாத்தையும் பேசிட்டு அதை ஒரு அரசியலாக்கி, அவன் அங்கே இங்க வரான், ஓட்டு போடுறது அவன் அங்கே இந்த வண்டி லாரி அனுப்பிச்சு விடுறாங்க எல்லாம் கதை பேசிட்டு இருக்கும்போதையோ, நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, யதார்த்தம் அது இல்லை. யதார்த்தத்துல யாரா இருந்தாலும் யாது முறை யாவரும் களிர் தான். அதை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நம்ம அப்படித்தான் இருக்கோம். அதுதான் உண்மைங்கிறத காட்டுற படமா தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஏரியா எனக்கு, அந்த ஒன்று மண்ணா பழகிறது இருக்குல்ல, அந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கேரளாவில் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணேன், ஒரு கம்பெனியில் படித்து முடிச்சுட்டு. யாரோ ஒருத்தர் வேலை எடுத்துக்கலாம், 2 மாதம் ஒர்க் பண்ணேன். மதியானம் ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பாடு மெஸ் மாதிரி நடத்துவாங்க. ஒரு 3 பெண்மணிகள் தான் இருப்பாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்ம கிட்ட அந்த பரிமாறுற விதம், அவங்க பேசுற விதம், அந்த பழகுற விதம் இருக்குல்ல, அதுக்கே நாங்கள் டெய்லி மதியம், நாங்கள் 2 மாதம் டெய்லி மதியம் நாங்கள் தான், வேற எந்த ஹோட்டலுமே போல, ஒரு சின்ன வீடு தான், வீட்டுக்குள்ள ஒரு செட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சாப்பாடு போடுவாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம அம்மாவோ அத்தையோ சித்தியோ நமக்கு சாப்பாடு பரிமாறினா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு அது வியாபாரம் இருக்கு, அந்த பிஸ்னஸ்க்காக பண்றாங்க அப்படின்னால கூட அதெல்லாம் தாண்டி அதில் ஒரு கேரிங் இருக்கு. நான் அங்கே அப்படி ஒரு இன்னொரு ஸ்டேட்ல போகும்போது பரவாயில்ல, காசு கொடுத்தா சாப்பிட்றோம், காசு கொடுக்குற சாப்பாடு போடுறேன், காசு தரங்கிற மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு இந்த அம்மாக்கள்கிட்ட ஒரு கேரிங் இருக்குங்கிறது எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அம்மாக்கள் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் அவங்க ஹோட்டலில் சாப்பிடாம கூட அவங்க பக்கத்து வீட்டில் இருந்திருந்தா கூட அவங்க இப்படி தான் கேர் பண்ணியிருப்பாங்கன்னு தோணும் எனக்கு. ஸோ இதுதான் எளிய மக்களோட வாழ்க்கை முறை, இப்படி தான் இருக்குல்ல. ஸோ அதை மையப்படுத்தி இந்த கதையை உருவாக்கும் பொழுது நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர்ஸே ரொம்ப அழகாக, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள டயலாக்ஸ் எப்படி இருக்கு, ஏ சுனிலே அப்படிம்பாங்க அந்த அம்மா. கரெக்டா? இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியலன்னு கூட தெரியல. ஏ சுனிலே, தம்பி சுனிலே சொல்றதே ரொம்ப. ஆமா ஆமா, அவன் தீதின்னு கூடுவானா, தீதி அக்கா தீதின்னு கூடுவான். இவன் வந்து சுனிலே, என்ன சுனில் போய் பாட்டு நல்லா பாடுறது சுனிலே, ஒரு தமிழ் பாட்டு பாட அப்படின்றதெல்லாம் புரியுதா? அதுதான் மையம், இந்த படத்தோட மையம். அதுக்கு
அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரியான கேரக்டர்ஸை உருவாக்குனது அந்த கேரக்டரைசேஷன் வந்து உண்மையாகவே அற்புதம் தான். இந்த விஷயம் எந்த அளவுக்கு எமோஷனலாக இருந்துச்சோ அதே போல செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த நாத்தினியோட பொண்ணு வந்து இவர்கிட்ட சின்ன அட்டாச்மெண்ட்டோட இருக்கு. யாரையுமே பிடிக்காது அவங்க ஃபேமிலி யாரையுமே, பட் அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட பாசமா இருக்கு, அவருக்கும் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம காட்டிட்டாங்க ஆல்ரெடி. அந்த விஷயம் பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுதானே யதார்த்தம். பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்ன என் குழந்தை எடுத்துட்டு இருக்குன்னு கேட்குறான். எங்கிருந்து வந்த ஒருத்தர் என் குழந்தைய கூட்டு போய் வெளியே போப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்கிறத அந்த 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 மனிதத்தை அழகா வந்து போதிச்சிருக்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கூட இல்லை, ரொம்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்லாம் நம்ம வந்து வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்தோம், வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஊர்ல இருந்தெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து சவுதி போவாங்க, சவுதி கத்தார் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போவாங்க. அப்போ இங்க இருந்த அப்போ மீன்பிடியில இங்க இருந்த சம்பாத்தியம் ரொம்ப கம்மி. அப்போ வெளிநாட்டுக்கு போனா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்துருவாங்க, அப்புறம் தான் வருவாங்க. வந்தாதான் ஒரு கல்யாணம் எல்லாம் நடக்கும். அட்லீஸ்ட் சம்பாதிக்கிற காசை மாசம் மாசம் இங்க அனுப்பிச்சுட்டா ஒரு சேவிங்ஸ் ஒன்று இருக்கும். சரி பையன் ஃபாரின்ல இருக்கான், ஒரு வேலை ஒரு பொறுப்பா இருக்கிறான், ஊர்ல இருந்து எப்படியே இருப்பாங்கிறதுனால அதை ஒரு தொழில் மார்க்கத்துக்கான இடமா வந்து சவுதி கல்ஃப் கண்ட்ரிஸை வச்சிருந்தது. சவுதி கத்தார் மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கொத்த வேலைக்கு போனவங்க, சாதாரண வேலைகளுக்கு போனவங்க, பில்டிங் உடைக்கிறதுக்கு கல் உடைக்கிறதுக்கு போனவங்க, கூலி வேலையும் தெரிஞ்சதான் போவாங்க. ஏன்னா நம்ம வேலை தேடி எங்கேயாவது போக வேண்டியது இருந்தது. ஸோ அப்படித்தான் இருந்தோம். கடந்த 20 ஓவராலாவே நீங்க ஒரு 70 வருஷமா வேலை செஞ்சு கடந்த 20-25 வருஷமா நமக்கு எல்லாருமே வீட்டில் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சு தான் இந்த வெளியூர் வேலைக்கு போறது, இந்த கூலி வேலைக்கு போறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. முழுமையா சரியாகல, இன்னும் போறவங்க இருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல அவன் இருக்கான். அவனுக்கு குறைந்தபட்சம் இப்பதான் வெளியூருக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு புரிதலும் ஒரு வாய்ப்புமே இப்பதான் உருவாக்கியிருக்கு. எப்படி உருவாச்சுன்னா அவன் இந்த ஒரு 10-15 வருஷமா வரான்ல, இந்த 10-15 வருஷமா தான் நம்ம டெவலப்பா இருக்கிறோம். நம்ம அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து ஒரு 15 வருஷம் ஆகுது, அதிகபட்சம் 20 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதனால அவன் வரான். இந்த உலகத்தின் நியதி இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்கும்னா வளமான இடத்தை நோக்கி வளம் இல்லாத பகுதியிலிருந்து மக்கள் நகர்வார்கள். இதுதான் நியதி. அப்படித்தான் நம்ம வந்து வேற வேற நாடுகளுக்கு போனது. அந்த காலத்தை நீங்க மனிதன் வந்து நாடோடி தாங்க. அவன் வேலை வாய்ப்புக்காகவோ பிழைப்புக்காகவோ வணிகத்துக்காகவோ அவன் நகர்த்துட்டே தான் இருப்பான். நீங்க இதை கட்டுப்படுத்தவே முடியாது. இங்க இருக்கிறோம், பக்கத்து ஸ்டேட்ல போயிட்டா நம்ம யாரு? கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஆந்திராவுக்கு போயிட்டா நம்ம அந்நியன் தானே அவங்களுக்கு, இல்லையா? அப்ப இது எங்க போனாலும் நமக்கு நிகழும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம இவங்களை வந்து நாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த பசங்களை கிண்டல் பண்றோம், அவனை கேலி பண்றோம், அவன் ஏதோ ட்ரெயினில் துப்பிடுறான், வெத்தலை பார்க்க போட்டு துப்புறான்றோம், நம்ம சீட்டில் படுத்துடுறான்றோம். இதெல்லாம் நம்ம ஒன்று தான். எஜுகேஷன் இல்லாத வரைக்கும் அவன் அப்படி தாங்க இருப்பான். அவன் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறான்ல, இந்த காசை வச்சு அவங்க பசங்க படிச்சிருவானுங்களா, அவன் சரியாயிடும். நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் வீடுகளில் எல்லாம் வெத்தலை துப்பி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டு செவலில் எவனோ ஒருத்தன் துப்பிட்டு போயிருப்பான். நம்ம வீட்டு தாத்தாவோ அப்பாவோ மாமாவோ நம்ம வீட்டு வாசலில் உட்காந்து அந்த வாசல் முழுக்க துப்பி வச்சிருப்பாரு. ஏன்? படிப்பறிவு இல்லை, அவ்வளோதான். நம்ம வீட்டை நம்ம துப்பி நாரடிச்சு தாங்க இருந்தோம். அப்படியே பெருசா ஏதோ நாங்க ஏதோ அவன் துப்புறானா உண்மையாவே அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நம்ம ட்ரெயின்ல டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்து அதில் ஒருத்தன் வந்து படுத்துருந்தா உண்மையாவே கோவம் வரும். எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கெல்லாம் காரணம் இந்த எஜுகேஷன் இல்லை, வேலை செய்யறதுக்கான சூழலே அவனுக்கு இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல வேலை செய்யறதுக்கு ஒரு சூழல் முன்னாடியே உருவாச்சு. ஏதோ வேலை செஞ்சோம், வயலுக்கு போனோம், கடலுக்கு போனோம், கொத்த வேலைக்கு போனோம், ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு மினிமம் சூழல் இருந்தது. அட்லீஸ்ட் வெளியூருக்காச்சும் போய் பொழைச்சிருப்பா, ஃபாரின்காவது போப்பான்னு சொல்ற ஒரு கல்ச்சராகவே ஒன்று இங்கே இருந்தது. ஒரு 50 வருஷமா இருக்கு. அங்கே அவனுக்கு அந்த சூழல், அவன் அந்த ஊரில் தான் வந்து வேலை செஞ்சாகணும். அவனை ஏதாச்சும் மூடின பழைய நிலக்கரி ஆலைகள் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் அந்த கறி அள்ளிட்டு வந்து விற்கிறது. 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா அதிகபட்சம், சாப்பிட முடியாதுன்னு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவனுக்கு அவன் கிளம்பி வந்து இப்போ அப்படி வேலை செய்கிறான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவனை ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா முன்னாடி நம்மளும் அப்படி தான் இருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல அவன் இருக்கிறான், அவன் நம்ம ஊருக்கே வரான். அவன் நம்ம ஊருக்கு வந்து நம்ம முன்னாடி பாம்பேக்கு போனோம், இப்போ அங்கிருந்தெல்லாம் எங்கே வர்றான் நாட்டிலேருந்து. நம்ம அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்போ நம்ம ரொம்ப மனிதத்தோடு நடந்துக்கணும். அவெல்லாம் கிளம்பி வந்து இங்கே வந்து ஓட்டு போட்டலாம், அப்படி இங்கே ஒன்றும் நாடை மாற்றிட போகிறது. அவன் ஓட்டு போடலாம், அவன் பிழைக்க வரான் பாவன். கரெக்டா? அவனை போயிட்டு நல்ல வேலையா எனக்கு இந்த கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்ததும் இந்த ட்ரெயினில் ஒரு நார்த் இந்தியன் பையனை ஒருத்தர் அடித்தான், அப்புறம் இன்னொரு ஏரியாவில் அடித்தது. 2 பேரையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அதோட பயந்தவன் தான். அடிச்சா தூக்கி உள்ளே வைப்பாங்க போல இருக்கேன்ட்டு. கேட்க ஆள் இல்லைன்னு போய் அடிக்கிறவனு இருக்குல்ல. நீங்கள் பேங்க்கு போகிறீங்கல்ல, பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து பேங்க்ல மேனேஜராக உட்காந்து அவன் நம்மகிட்ட ரூடா பேசுகிறான் தெரியுமா? சில நேரங்களில் படிக்காதவங்க போனா டீடைல்ஸ் கேட்க போனா 2 வாட்டி கேட்ட அவன் ரூடா பேசுறான். அவனுக்கு பாஷையும் தெரியாது, நம்ம ஆட்கள் ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அவன் நம்ம ஊர்ல வந்து உட்காந்துட்டு அவன் நம்மகிட்ட ரூடா பேசுறான். அவன் அடிங்களேன், ஏத்து பேசிப்பான். அங்க பேசலாம் திராணி கிடையாது உங்களுக்கு.
பாவப்பண்ண கேட்க நாதி இல்லாத இருக்கும் பாருங்க, அவனை போய் அடிக்கிறது. அதுதான் அதாவது இந்த படத்துல அதை ரொம்ப அழகா காமிச்சாங்க. போட்டுருவோமா, வெட்டிடுவோமா, அறுத்துருவோமான்லாம் அந்த கேரக்டரை செமையா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு டைலாக், நல்ல டைலாக், டேய் உன் வேலையில நீ சூதானமா இருந்தா உன்னை யாரும் உன் வேலையை பறிச்சுக்க முடியாது ஒண்ணு இருக்குல்ல ஒண்ணு. அவனுங்கெல்லாம் வந்து நம்ம வேலையை பிடிக்கிட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இந்த படமே டீல் பண்ணக்கூடிய இந்த மனித தாண்டி இன்னொரு ஏரியா வந்து அவங்க அங்க இந்த கிளம்பி வர்றதுனால அவன் பைக்ல போறான், நம்ம நடந்து வேலை செஞ்சு எல்லாரும் பைக்ல போலாம், கார்ல போலாம் இல்லையா, வீடு கட்டலான்னு ஒண்ணு இருக்குல்ல. உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், உழைக்கிறதுக்கான சூழல் இருக்கணும். நம்ம ஊர்ல அந்த சூழல் இருக்கு ஓகேவா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நார்த் இந்தியன்ஸ்க்கு கூலி கம்மி, அதனால அவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க, முதலாளிகள் அங்கே வேலைக்கு எடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நோ, அதெல்லாம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கூலி கம்மியானது முடிஞ்சு போச்சு. இப்போ நல்ல கூலி வாங்குறாங்க. இவங்கள வச்சு சம்பளம் கொடுக்கறத விட அவனுக்கு அதிகம். அவனுக்கு இப்போ இங்கே இருக்க நம்ம ஒரு பரோட்டா மாஸ்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அதே சம்பளம் தான் நார்த் இந்தியன் கொடுக்கணும். போக அவனை தங்க வைக்கணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், செலவு அதிகம். என்ன ஒரு ப்ளஸ், அவன் எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை, லீவ் போடுறது இல்லை. எவ்வளோ நேரம்னா முன்ன பின்னாலும் அவன் உழைப்பான். நம்ம இங்கே வந்து வேலை நேரம் பேசுகிறோம், என்ன பேசினாலும் அடிமட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வளரும்போது அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நமக்கு தெரியுமா, நம்ம மீடியா ஃபீல்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன தான் டேலண்டாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் இந்த வேலை செய்கிறவனுக்கு தான் பொசிஷனு, இன்க்ரிமெண்ட் எல்லாமே. நம்ம எல்லாம் வேலை நேரத்தை தாண்டி வேலை செய்ய வேண்டியதெல்லாம் பேசினா கூட யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் கடுமையாக உழைச்சி தான் அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டியது இருக்குன்னு ஒன்று இருக்குது. நேரங்காலம் பார்க்காம உழைச்சி தான் அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஓகேவா, அப்படி இருக்குமா கொஞ்சம் சின்சியராக வேலை செய்கிறான், பிரச்சனை இல்லை, உனக்கிட்ட சண்டை போடுறதில்ல, திமிர்த்தனம் பண்ணுறது போது அவன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான், நீ கொஞ்சம் திமிர்த்தனமாக இருந்தால் போயான்றான். இந்த ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் முதலாளிகள் மேலே மொத்த பழியையும் போட வேண்டியதில்லை. முதலாளி எண்ட் ஆஃப் தி அவன் முதலாளி தான். அவனுக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவனை வச்சு வேலை செய்கிறான். ஆனால் கூலி கம்மியாக இருக்குது அதனால அவங்கள வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது பொய். அப்படி கிடையாது. அவங்களுக்கு செலவு அதிகம் அவங்கள வச்சு. இப்போ நம்ம பக்கத்து டீ கடை எடுத்துக்கோங்க, 6 பசங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, கூலி கம்மியாக அவங்களுக்கு செம சம்பளம் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, ஜாலியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போய் எப்படி வேலை செய்வோம்? முதல்ல அது கௌரவ பிரச்சனை தானே பார்ப்போம். ஆமா ஆமா ஆமா, நிறைய இருக்கு, இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. பேசிட்டே போலாம். என் வீடு ஷிஃப்ட் பண்றேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ சென்னையில தான் ஒரு புக் பண்ணியிருந்தேன். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல வந்தாங்க. ஒரு 6-7 நார்த் இந்தியன் பசங்க தான். சும்மா மின்னல் மாதிரி செஞ்சான் வேலையை. சரன்னு கலட்டினா, ஏசியெல்லாம் கலட்டினா, ஃபேனை கலட்டினா, எல்லாம் கலட்டான், பக்காவாக பேக் பண்ணுறான், வேகமாக தூக்கி வச்சுட்டான். இன்னொரு திங்ஸ் சரி வந்து பக்கத்து வீட்டில் கொஞ்சம் திங்ஸை போட்டிருந்தோம். ஸோ 2 வீட்டு இடத்துல அங்கே அதுவும் மாடி இதுவும் மாடி. அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சு அவன் ஏற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூப்பர்வைசர் ஒருத்தர் வந்தார். நம்மளால் சின்ன பையன் தான் அவனும். வந்துட்டு உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் சார், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குன்னு பேசிட்டே இருந்தான். தேங்க்யூப்பான்னு பேசிட்டே இருந்தேன். அப்படியே இல்லை, பாருங்கள் சார், எல்லாம் நார்த் இந்தியன் வந்துட்டானுங்க, நம்ம ஆட்களுக்கு யாருக்குமே வேலையே இல்லை, என்ன பண்ணுறது? ஏன்ப்பா நீ செய்ய வேண்டியதானே? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்னப்பா நீ செய்ய வேண்டியதானே, நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லைன்னா ஏன் நீ செய்யலை அப்படின்னு. இல்லை சார், எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அப்போ நான் செய்யட்டுமா அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் எப்படி செய்ய முடியாதுல்ல, அப்போ யார் செய்கிறது? நீ செய்ய மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். நீ உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் இருக்கும். அப்போ அவன் மட்டும் வந்து செய்யணும் எதிர்பார்க்குற? எப்படி எதிர்பார்க்குற? இப்போ அவன் நம்ம ஆள் வேலை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் எல்லாம் வந்து வேலை செய்யறது பிரச்சனையா, இல்லை நம்ம ஆளெல்லாம் வேலை செய்யாமல் எல்லா டெஸ்டினேஷனில் வந்துட்டான் பிரச்சனையா? உனக்கு பிரச்சனை என்ன கரெக்டாக நீ இதில் புரிஞ்சுக்கிறேன்னா அவனுக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாம் இல்லை, அவன் யோசிக்கிறான். இப்போ என்ன பிரச்சனை? இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவன் வந்து வேலை செய்கிறான், நம்ம ஆட்கள் வந்து இந்த வேலை செய்ய ஆள் இல்லையா, அல்லது நம்ம ஆள் இந்த வேலை செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியா? அண்ணன் சீமான் வந்து நம்மளால வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. இந்த பேரரசுலாம் ஒரு வாட்டி ட்வீட் போட்டிருந்தேன், நான் கூட இன்டர்வியூல கேட்டிருந்தேன். ஹோட்டல் போனால் சர்வ் பண்ணுறவெல்லாம் இந்திக்காரனாக இருக்கிறான். அவன் பாட்டுக்கு போகிறான், சாப்பாடை வைக்கிறான், போகிறான் வர்றான். நம்ம உணவு வந்து அந்த என்னது விருந்தோம்பல் தான் நம்ம கல்ச்சரே. கல்ச்சர் தெரியாதவங்களாம் ஹோட்டலில் உட்கார வைக்கிறாங்க. நான் கேட்டேன், சார் நீங்கள் உங்கள் பையன் அனுப்பிச்சு விட வேண்டியதானே? அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்க சார் கல்ச்சர்? அவர் சொல்கிறார் என் இன்டர்வியூவில், ஏன் காசு கொடுத்து நான் வீடு கட்டுறேன், ஏன் வீடு கட்டுறவன் நாத்தினி வந்து வீடு கட்டுற வேலை செய்கிறான், நான் நடந்து வரேன், என் முன்னாடி உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறான். ஓசியில் வேலை செய்யல அவன், இல்லை சம்பளம் கொடுக்குறீங்க தானே, அப்போ அவங்க காசுலாம் பீடி அடிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், நீங்கள் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுறீங்க, நான் இதுக்கு கம்யூனிஸ்டாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு வந்து பீடி அடிக்கிறான், ஆப்வியஸ்லி அவனுக்கு உங்களை தெரியாது. இப்போ நாங்களா என்ன டைரக்டர் வராருன்ட்டு கொஞ்சம் நம்ம கீழே போடுவோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியும், நாங்களுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எனிவேஸ் நம்ம ஒரு டைரக்டர் விஜய் வச்சுலாம் படம் கொடுத்தாரு, திருப்பாச்சி சிவகாசினி கிட்டலாம் கொடுத்தாரு, நாங்கள் கொஞ்சம் மதிக்கலாம்.
அவனுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பிரச்சனை ரெண்டு விதம் பார்க்கணும். ஒண்ணு புரிதல் இல்லாம ஃபுல்லா இந்திக்காரன் வந்துட்டான் பாஸ், அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது கஷ்டமா இருக்குங்கிறது ஒண்ணு. இங்க பார்த்தா இந்திக்காரனா இருக்கான்ட்டு இயல்பாவே ஒரு ஒவ்வாமை. இன்னொன்னு வந்து முதலாளியா இருந்துட்டு இவங்கிட்ட அடிமையா நம்மளாலே வேலை பார்த்தான்ல, இப்ப அதுக்கு நம்ம ஆள் இல்ல. அந்த ஃபீலிங் தான் அது. எல்லாம் இந்திக்காரன் வந்துட்டாங்க, எனக்கு டிசிஷன் இருக்கு, அப்ப பக்கத்துக்கு வேற வந்து வேலை செய்யுமா? என்னையா பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதுதான் யதார்த்தம். இதுல உண்மையாவே சில இடங்கள்ல பிரச்சனையும் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு வேலை கொடுக்காம நார்த் இந்தியன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற பிரச்சனையும் இருக்கு. அதை நம்ம மறுக்க வேணாம். அதை நம்ம சரி செய்யணும். அதை ஏன் சரி செய்ய முடியலன்னா, ஒண்ணு முதலாளியே இருப்பான், அவனுக்கு எங்க யார் கம்ஃபர்டபுளா இருக்கா, நல்ல எம்ப்ளாய், அதை வச்சு அவன் பார்க்கணும்னு நினைப்பான். காலம் மாறும்போது, சூழல் மாறும்போது நம்மளும் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கணும். முன்னாடி வந்து நம்ம ஒரு தெரியல, முன்னாடி ஒரு வேலை பார்க்க வந்தா அவங்க காட்டக்கூடிய ஐயோ ஆட்டிடியூட் எல்லாம் ஓவரா பண்ணுவாங்க. அவங்க வரும்போது தான் செய்யணும். ஒரு வீடு வேலைக்கு வந்தாங்கன்னா அதுக்குள்ள விஷயம் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் தப்பே இல்லை. எம்ப்ளாய்ஸ் நம்ம மதிக்கிறோம், பண்ணோம். இப்போ என்ன ஆகுது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவன் பாட்டு நாட்டு வர்றான், அவன் பாட்டு வேலை செய்யறான், போறான், காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு முதலாளிகளுக்கு வந்து அந்த பக்கம் போக தான் செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த வீண் வெட்டி வீராப்பு கெத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலை செய்யணும். நாம கூலியாளாக இருக்கும் பொழுது நம்ம வந்து சின்சியரா வேலை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம், வேற வழி இல்லை. நம்ம கடுமையா உழைச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கடுமையா உழைச்சாகணும். சூதானமா தான் இருந்தாலும், நம்ம சூதானமா இல்லாம இப்போ நம்ம கெத்து காட்டி தெரிஞ்சோம்னா நம்ம இடத்துல வேற ஒருத்தர் உட்காரும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, இங்கேயும் அப்படித்தான். இப்போ நம்மளே இங்க இருக்கிறோம், ஓவரா காமிச்சு தெரிஞ்சோம்னா சரி இல்லை, வேற ஆள் பார்ப்போம்னு நினைக்க தான் செய்வாங்க முதலாளி இல்லையா? ஸோ அது மாதிரி இது மாதிரி நிறைய ஏரியா இருக்கு. இந்த ஏரியா எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா அழகழகா வந்து இந்த படத்துல இவ்வளவு விஷயத்த படத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சார துணி இல்லாம படத்துக்குள்ள அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு படத்துல ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா இருக்கு, படமா பார்க்கறது என்கேஜிங்கா இல்லை, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி இந்த இவ்வளவு விஷயத்தை டீல் பண்ண விஷயத்துக்காக இந்த படத்தை ரொம்ப அவசியமான படம்னு சொல்றேன். எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறேன் நான். நிச்சயமா படத்துல ஆரம்பிச்சு படம் பேசின கண்டென்ட் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டா பேசியாச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி.